ஜெபம்ன்றது வெறும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறணும்னு மட்டும் இல்லை. ஜெபம்ன்றது நம்மையே மாத்துறதுக்காக, நம்ம வாழ்க்கையவே மாத்துறதுக்காக, நம்ம வாழ்ற விதத்தை மாத்துறதுக்காக, நம்ம யோசிக்கிற விதத்தை மாத்துறதுக்காக, நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிளாரிட்டியை கொண்டு வர்றதுக்காக. பிரேயர் நம்ம சூழ்நிலையை மாத்தலேன்னு கவலைப்படக்கூடாது. பிரேயர் நேரத்தில் ஆண்டவரே என்ன மாத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கணும். நம்ம ஏன்னா சூழ்நிலைகள் மாறிடும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டும் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ சூழ்நிலைகள் மாறுறது முக்கியம்தான். ஒரு சில சூழ்நிலைகள் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஒரு சில சூழ்நிலைகள் உண்மையாகவே மோசமான சூழ்நிலைகள், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத சூழ்நிலை. அதை கர்த்தர் மாற்றணும்னு விருப்பப்படுறார், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சூழ்நிலைகள் மாறுதோ இல்லையோ, தேவன் என்ன விருப்பப்படுறாருன்னா, ஜெபம் பண்றானே என் பிள்ளை, அவனை நான் மாற்றணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். So in prayer, when you don't see things change, it means that God is changing you. God is working on you. If God is not working on your circumstances, if it seems like it, relax, continue praying, because God is working on you. தேவன் உங்களை மாத்திட்டு இருக்கிறார், உங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதை தான் யாபேசுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது பாரு. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அதோடைய 9ஆம் வசனத்திலிருந்து படிக்க போறோம். பைபிளில் ரொம்ப ஃபேமஸான ஜெபங்களில் இந்த ஜெபம் ஒன்று, யாபேசின் ஜெபம். என்னுடைய உள்ளத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஜெபமும் கூட. இந்த வாரமோ அடுத்த வாரமோ இன்னும் தொடர்ந்து எத்தனை வாரங்கள் அதிலிருந்து அருமையான சத்தியங்களை கற்றுக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கண்களை திறந்து கொடுக்குறாரோ, வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரோ, அவ்வளோ நாள் நம்ம ஜெபத்தை பற்றி அவருடைய ஜெபத்திலேருந்து கற்றுக்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அதோடைய 9ஆம் வசனம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ். ஓகே. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். எடுத்த உடனே ஆண்டவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா யாபேஸை பற்றி? எடுத்த உடனே யாபேஸ் அவனை பற்றியே வேற சொல்லணுமா நான் அப்படின்னு சொல்லாமல், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஜெபம் பண்ணார், வேண்டிக் கொண்டான். அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, யாபேஸ் கேத்தலிக்காக இருந்திருப்பார், ஏன்னா வேண்டிக் கொள்கிறாருன்னு போட்டுக்குதே அப்படின்ட்டு. ஜெபம் வேண்டிக் கொள்றதுனா ஜெபம் தானே அர்த்தம். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பக்தனுடைய ஜெபத்தை கேட்டார்னா, புதிய ஏற்பாட்டு கீழே அவருடைய குமாரன் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்ட நம்மளுடைய ஜெபத்தையும் அதிகமாக கேட்கிறார். ஜெபம் பண்ணுறது பயனற்றது இல்லை, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்றதுனால அந்த ஜெபம் யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் நல்லா கவனிங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பதில் கிடைக்காத மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜெபம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இந்த விஷயத்தை ஜெபம் பண்ணுறேன், இந்த விஷயத்தினால இந்த ப்ரேயரில் இந்த விஷயம் மாறலைன்னா அப்போ ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே நாளைக்கு நான் வாடகை கட்டணும், இன்னைக்கு எனக்கு பணத்தை கொடுங்க நம்ம ஜெபம் பண்ணுறோம். நாளைக்கு வாடகை பணம் வராமல் போயிடுச்சுன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல நம்ம நினைக்கிறோம். நான் ஜெபம் பண்ணது வீணாக போயிடுச்சோ நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆண்டவரே இந்த வியாதியை சுகமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நம்ம என்ன நினச்சிடறோம்னா, ஓ என் ஜெபம் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, நான் ஏன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண அன்றைக்கி போயிட்டு. நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை மாறணும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், 1 மாதத்தில் இந்த சுச்சுவேஷன் மாறினா நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஜெபத்துக்கான பதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காம போனதுனால நம்ம என்ன நினச்சிடறோம்னா, அந்த ஜெபம் பண்ணது வேஸ்ட்டு, ஜெபம் யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம், ஜெபம் யூஸ்லெஸ் இல்லை. ஒரு தடவை கூட நீங்கள் ஜெபம் பண்ணது வேஸ்ட்டாக போனதில்லை, ஒரு செகண்ட் கூட நீங்கள் ஜெபத்தில் செலவழித்த நேரம் வீணாக போகவே இல்லை. அது ஏதோ ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. ஏன்னா ஜெபம்ன்றது நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாத்துதோ இல்லையோ, ஆனா ஜெபம் நம்ம வாழ்க்கையவே மாத்திட்டு இருக்குது. ஜெபம் நம்மளை மாத்திட்டு இருக்குது. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, ஒரு செகண்ட் கூட நீங்க பண்ண ஜெபம் வீணா போனது இல்ல. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க ஜெபம் உங்க வாழ்க்கையவே மாத்திட்டு இருக்குது. See, prayer brings transformation. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எழுதிங்க அதை. Prayer brings transformation. ஜெபம்ன்றது வெறும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறணும்னு மட்டும் இல்லை, ஜெபம்ன்றது நம்மையே மாற்றுறதுக்காக, நம்ம வாழ்க்கையவே மாற்றுறதுக்காக, நம்ம வாழ்கிற விதத்தை மாற்றுறதுக்காக, நம்ம யோசிக்கிற விதத்தை மாற்றுறதுக்காக.
நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிளாரிட்டியை கொண்டு வர்றதுக்காக. ப்ரேயர் நம்ம சூழ்நிலையை மாற்றலேன்னு கவலைப்படக்கூடாது. ப்ரேயர் நேரத்தில் ஆண்டவரே என்ன மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கணும் நம்ம. ஏன்னா சூழ்நிலைகள் மாறிடும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டும் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ சூழ்நிலைகள் மாறுறது முக்கியம்தான். ஒரு சில சூழ்நிலைகள் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஒரு சில சூழ்நிலைகள் உண்மையாகவே மோசமான சூழ்நிலைகள், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத சூழ்நிலை. அதை கர்த்தர் மாற்றணும்னு விருப்பப்படுறார், எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்க தேவையை சந்திக்கணும்னு விருப்பப்படுறார். உங்க வியாதியை சுகமாக்கணும்னு விருப்பப்படுறாரு. உங்களை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும்னு விருப்பப்படுறாரு. கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு விருப்பப்படுறாரு. தேவன் தன்னுடைய ஊழியக்காரங்களுடைய செழிப்பை விரும்புகிற தேவன். எத்தனை பேர் தெரியும் அது? அப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்ம சூழ்நிலைகளை மாற்றணும்னு ஆசைப்படுறாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சூழ்நிலைகள் மாறுதோ இல்லையோ தேவன் என்ன விருப்பப்படுறாருன்னா, ஜெபம் பண்ணுறானே என் பிள்ளை, அவனை நான் மாற்றணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். So in prayer, when you don't see things change, it means that God is changing you. God is working on you. If God is not working on your circumstances, if it seems like it, relax, continue praying, because God is working on you. தேவன் உங்களை மாத்திட்டு இருக்கிறார், உங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதை தான் யாபேசுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது பார். யாபேசுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது. இந்த யாபேஸ்ன்றவர், அவருடைய ஆரம்பம் ரொம்ப துக்ககரமான ஒரு ஆரம்பம். ஏன்னா அவர் பிறக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப வேதனையில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் வச்சாங்கல்ல யாபேத்ஸ்னா, அதுக்கான அர்த்தங்கள் வந்து வேதனை, வலி, தீமை, துக்கம், இது எல்லாத்தையும் அடங்கின ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை யாபேஸ் அப்படின்னா. அப்போ இவங்க அம்மா ஒருவேளை ஏன் அப்படி பேர் வச்சாங்க? ஒருவேளை அவங்க கர்ப்ப வேதனை வேறு ஸ்திரீகளுக்கு இருக்கிறத விட ரொம்ப மோசமான அளவில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனில் பிறந்துட்டானா பிள்ளை இருக்கலாம் அப்படின்றாங்க ஒரு சில பேர். ஆனால் அநேகர் பிலீவ் பண்ணுறது என்னன்னா, யாபேஸுடைய தகப்பன் இறந்துட்டாரு, அந்த இறந்து போன சூழ்நிலையில் யாபேஸ் பிறக்கிறார். ஒருவேளை அது பாசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. யாபேஸுடைய தகப்பன் இறந்துட்டாரு, யாபேஸுடைய தாய் நிறை கர்ப்பவதியாக இருக்கும்போது அந்த தகப்பனுடைய வேதனையின் அந்த நினைவுகள் மத்தியில் யாபேஸ் பிறக்கிறான். அவங்க அம்மா பேர் வச்சுட்டாங்க துக்கத்தில் பிறந்தவன், அதனால் இவன் பேர் துக்கம். ஓகே, இவன் பேர் துக்கம் வச்சுட்டாங்க, துக்கம் துக்கம். அப்போ அவனுடைய பிறப்பை யார் செலிப்ரேட் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியல. அவனுடைய பிறப்பை நிறைய பேர் கொண்டாடினாங்களா நம்மளுக்கு தெரியல. அவனுடைய பிறப்பு ஆன உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்களா நம்மளுக்கு தெரியல. கங்க்ராச்சுலேட் பண்ணாதீங்க, துக்கம். அவன் வீட்டுக்கு வரும்போது வெல்கம் ஹோம் பாய் பேபி, வெல்கம் டு த பிரின்சஸ், வெல்கம் சாம்பியன் எல்லாம் போட்டாங்களா நம்மளுக்கு தெரியல. வீடு டெக்கரேட் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா எல்லாத்தையும் பிச்சு போட சொல்லிட்டுப்பாங்க. ஏன்? துக்கத்தில் பெற்றெடுத்தேன், வலியில் பெற்றெடுத்தேன், வேதனையில் பெற்றெடுத்தேன், அதனால் அவன் பேர் யாபேஸ். ஆனால் நல்லா கவனிங்களேன், இப்போ உங்கள் வாழ்க்கை வழியில் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் எதிர்காலத்துக்கு வழின்னு பேர் வச்சிட வேண்டாம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ அது உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க தேவையில்லை. ஏன்னா யாபேஸுக்கு தெரிஞ்சதை அவங்க அம்மாவுக்கு தெரியல. யாபேஸுக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் சகலத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ப்ரெசென்ட்டை வச்சு உங்கள் ஃப்யூச்சருக்கு பேர் வைக்காதீங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த சூழ்நிலை மாறும், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரியே கர்த்தர் நம்மளை விட்டுற மாட்டார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். இன்னைக்கு ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், ஆனால் கூடிய சீக்கிரம் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். கூடிய சீக்கிரம் கர்த்தர் நமக்காக நன்மை வச்சிருக்கிறார். போன வாரம் இல்லை இந்த வாரம் ஒரு போஸ்ட் நம்ம ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ஒன்று அனுப்பி வச்சிருந்தேன், ஒரு கொட்டேஷன் ஒன்று அனுப்பியிருந்தேன். இயேசுவை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் பிரச்சனை மோசமாக போயிட்டு இருக்குதா, சூழ்நிலை மோசமாக போயிட்டு இருக்குதா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது சந்தில் என்ன வெயிட் பண்ணுது நமக்காகன்னு சொல்லி. கீப் ஃபாலோவிங் ஜீசஸ். யூ நெவர் நோ வாட்ஸ் அரவுண்ட் த கார்னர். கார்னர்னா என்ன? கார்னருக்கு போய் நிக்கிற மாதிரி ஒரு ரைட் எடுக்கணும் மாதிரி. கண்டினியூ ஃபாலோவிங் ஜீசஸ். கர்த்தர் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சிருப்பார். ஆமென். இப்போ யாபேஸ் பாருங்க, அவங்க அம்மா அன்னைக்கு அவங்க துக்கமாக இருந்தாங்களாம், அதுக்குன்ட்டு எதிர்காலமே துக்கம்னு பேர் வைக்கிறதா? பேர் வச்சு விட்டாங்க, வேதனை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. வேதனை சுருக்கமாக வேதான்னு கூப்பிட்டுருந்தா கூட நல்லா இருக்குது, ஆனால் வேதனை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அவனுக்கு. இமேஜின் பண்ணுங்க, அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருந்திருக்கும்னு. அவன் ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் ஆன்சர் பண்ணும்போது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நல்ல நல்ல பேருங்க வருது, சந்தோஷ், பாக்யா, சங்கீதா, அருமையான பேர்கள்லாம் வருது, அருமையான பேருங்கள்லாம் வருது. அதில் நடுவில் எங்கடா அவன் வேதனை, வேதா எங்கடா வரலையாடா அவன், சார் வேதனை ஆப்சன்ட் சார் இன்னைக்கு. இன்னும் கொடூரமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிங்கிங் காம்படிஷனில் ஜெயிச்சிருந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ராஜசேகர், செகண்ட் ப்ரைஸ் பாக்யஸ்ரீ. சும்மா எனக்கு இது பேருங்களாம் வந்துருக்குது, இப்போதைக்கு ட்ரை பண்ணுகிறேன் நான். தேர்ட்
தேர்ட் பிரைஸ் வேதனை குமார். வேதனை குமார் வாங்க, வேகமாக வாங்க. வேதனை வேதனை எங்க, வேதனை எங்க, வேதனை 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 சீக்கிரமா. எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை? எப்படி இருக்கும்? சார் கூப்பிடாதீங்க சார் அந்த பேர். என்ன சார் அந்த மாதிரி பேர் வச்சுட்டீங்களே நீங்கள்? அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அவன் யாரையாவது கூப்பிட்டுருப்பானா? ஹாப்பி பர்த்டே வேதனை எப்படி இருக்கும்? அந்த அந்த கட் அவுட் கேக்கில் எப்படி இருக்கும்? ஹாப்பி பர்த்டே என்ன எழுதுரு? வேதனைன்னு எழுது அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே டு வேதனை. இன்னொருத்த சோதனை ரோதனை. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் மச்சான், நீ தாண்டா வேதனை. நீ நேற்று நல்ல வேலை பார்ட்டிக்கு வரலடா, வேதனை இல்லாமல் தாண்டா. நாங்கள் ஒன்றா மாதிரி கேலி பண்ணி இருந்திருப்பாங்க. பேர் வைக்கிறது முக்கியமானது. ஏன்னா பேர் அந்த நபரை பிரதிபலிக்குது. நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்ல போகிறதில்ல, என்ன படிச்சிங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் யாருன்னா உடனே முதல்ல நம்ம சொல்கிறது என்னது? பேர். ஏன்னா பேர் அந்த நபரை ரெப்ரசன்ட் பண்ணுது. த நேம் ரெப்ரசன்ட்ஸ் த பர்சன். அப்போது நீ யாருன்னா உடனே அவன் சொல்ல வந்தது என்ன 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 சொல்ல போகிறான்? வேதனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போகிறான். அப்போ அது அவனுடைய அது அவனுடைய மைண்டை பாதிக்குது. அதை ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராப்பர்ஸியாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பைபிளில் நிறையா பேர் தப்பாக பேர் வச்சதுனால அனுபவிச்சிருக்கிறாங்க. தப்பாக பேர் வச்சதுனால அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட இப்போ வேர்ல்டு கப் ஆடி இருக்குது. நம்மளாம் ப்ரேயர் பண்ண. யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? பார்க்க தேவை பதர், நீங்கள் நானும் பார்க்க தேவை பதர் அப்படின்றீங்க நீங்கள். ஆனால் இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சா ரொம்ப அருமையான விஷயம் இல்லையா? சூப்பரான விஷயம். ஆனால் ஜெபம் பண்ணிக்கணும் நம்ம அந்த விஷயத்துக்காக கூட. ஆனால் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் இவங்க பேருங்கெல்லாம் ஒரு சில டைம் நான் அலசி பார்த்துன்னு இருப்பேன், யோசிச்சுன்னு இருப்பேன். அவங்களாம் தமிழ்காரங்களாம் தான் எப்படி இருந்திருக்கும்? என்ன மாதிரி கேலி பண்ணியிருந்திருப்பாங்களோ? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? விராண்டா சேவாக், விராண்டா சேவாக், கௌதம் கம்பீர், சௌரவ் கங்குலி, வர்த்த கோலி நல்லா விளாட்றானுங்க. நல்லா சூப்பராக விளாட்றாங்க. கர்த்தரை கிளாஸ் எழுதிக்கிட்டு. ஆனால் பேரை வச்சு கேலி பண்ணுறதுன்னா பயங்கரமான ஒரு ஈஸியான விஷயம். நான் சண்டே ஸ்கூல் நடத்தும் போது சின்ன பிள்ளைங்க நடத்தும் போது சில டைம் அவங்க பேருங்களை வச்சு அவங்களை கேலி பண்ணுவோம். புரியுதா? நம்ம அவன் பேர் அனுப்பிரியா. அனுப்புகிற ஃபஸ்ட்டு பேரை நான் சொல்லு. சண்டே ஸ்கூல் முடிஞ்சுதான் அனுப்புகிறேன். உன் பேர் நான் இல்லை, என் பேர் அனுப்புறியா? அனுப்புகிறேம்மா. உன் பேரை நான் ஏதோ ஒரு பாப்பா. உன் பேர் நான் நிக்கிட்டா. நின்றுக்கா நின்றுன்னு சொல்கிறியா? நின்றுன்னு சொல்லு. பேர் நான் நிக்கிட்டா. அதான் நின்ட்டியே. உன் பேரை வச்சு கேலி பண்ண முடியும். ஆனால் அந்த பேர் ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸியாக மாறிடும். நிறைய பிள்ளைங்களை அது மாதிரி கேலி பண்ண முடியும். அதனால் அதுலேருந்து மூவ் ஆயிலாடமோ. யாபேஸ்ன்ற பேர் வேதனைன்றதுனால அது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. ஸோ மாக்கரி கேலி பண்ணுறது, பரியாசம் அது இருந்திருக்கும். அதை விட துக்கமானதுன்னா அது அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பிச்சிருக்குமே. பைபிளில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாரு, அவங்க தவறான பேர் வச்சதுனாலே அவங்க வாழ்க்கையும் தவறான பாதையில் போயிடுச்சு. அதில் ஒருத்தர் நம்மளுக்கு யார் ஞாபகம் வருது? யாக்கோப். யாக்கோப்னா என்ன அர்த்தம்? காலவாரி விடுறவன் அர்த்தம். காலை பிடிச்சினே வந்தான், அவங்க அண்ணனுடைய காலை பிடிச்சிட்டு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இந்த எபிரேய ஸ்லாங் பொறுத்த வரைக்கும், கானடேஷன் பொறுத்த வரைக்கும் டிசீவர்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான எத்தன், ஏமாற்றுக்காரன். அதே போல் அவனை அப்படி கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பையன் பேர் என்னது? ஏசா. ஏசானா ரெட்டு கலர்னு அர்த்தம். ரெட்டு, அவன் பேர் ரெட்டு. ஓகே, ரெட். ரெண்டாவது பிள்ளை பேர் என்னது? ரெண்டாவது பிள்ளை பேர் பிக் பாக்கெட். எப்படி இருக்கும் பேர்? டேய் பிக் பாக்கெட் வாடாங்க. திட்டு பையனை ராஸ்கேலா பண்ணுறோம். டேய் கேடி வாங்க. இப்படி தான் அவனை கூப்பிட்டு இருந்துக்கிறான். டே கால்வாரி விடுறவன். டே கால் வாங்க, கால்வாரி கமியார் மேன் கால்வாரி. இப்படி தான் அவனை கூப்பிட்டாங்க. அதே போல் அவன் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். அவங்க அண்ணனை ஏமாத்துறான், அப்பாவை ஏமாத்துறான். ஃபைனலாக அவன் ஏமாற்றப்படுறான். ஏன்னா எதை விதைக்கிறாங்களோ அதை தான் அறுக்க முடியும். பழைய ஏற்பாட்டை வாழ்கிறதுனால அது அதிக நிச்சயமாயிடுச்சு அவங்களுக்கு. இன்னொருத்தர் இருந்தார். அவர் பேர் நாபால். அவர் பேர் என்னது? நாபால்னா முட்டாள்னு அர்த்தம். என்ன மாதிரி பேர் வச்சாங்க பார்த்தியா? யோசிச்சு பாருங்க. நாபால்னா முட்டாள். யாராவது அப்படி பேர் வைப்பாங்களா? ஒரு முட்டாள் தான் அப்படி பேர் வைப்பாங்கன்னா முட்டாள்னு பேர் வைக்கிறாங்க. அதே போல் முட்டாள்தனத்தினாலே மறிச்சு போனான் நாபால்ன்றவன். தாவீதுக்கு சகாயம் பண்ணாமல் அதுக்கப்புறம் கர்த்தருடைய கோபாக்கினா அவன் மேலே விழுந்து ஒரு கோமா ஸ்டேஜில் போய் முட்டாளாவே இறந்துட்டான் பார் நாபால் அப்படின்றவன். அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் மறிச்சிட்டான். இன்னொருத்தர் இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டவர் பைபிளில். ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. பிஸ்னஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. உடம்பெல்லாம் சொரங்கு கொப்பளங்க. யார் அது? யோபுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரும் பேர் வச்சிடாதீங்க அப்படி யோபுன்னு சொல்லி. ஒருவேளை ஃபெய்த் ஹீரோன்றதுனால பேர் வைக்கலாம். ஆனால் யோபுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அஃப்ளிக்டட்னா துன்பப்பட்டவன். இப்படி யாராவது பேர் வைக்க முடியுமா? என்ன சார் பேர் வச்சுக்கிறேன்? இன்பராஜில் துன்பராஜுன்னு வைக்கலான்ங்கிறேன் நான். என்ன அது? இல்லை, என் மனசில் அப்படி தோற்று, அதனால துன்பராஜ். அவன் பேர் துன்பராஜ். அவன் பேர் என்ன தெரியுமா? துக்கப்பட்டவன், துன்பப்பட்டவன். His name means afflicted.
அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில் விளைவுகள் ஏற்பட்டுச்சு பார். ஏன்னா நடுவில் தேவனுக்கு அவங்க இடம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறி இருக்குது. அதை நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம. ஆனால் ஒரு சில பேர் மாறிச்சு, ஒரு சில பேர் தேவனை நோக்கி கூப்பிடாதனால அவங்க பேர் மாறவே இல்லை, அவங்க வாழ்க்கையும் மாறவே இல்லை. ஆனால் பேர் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? யாபேஸ்க்கு அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஆனால் வசனத்தில் படிக்கிறோம், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம், என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். பட் ஜேபஸ் prayed. எழுதிங்க பார்க்கலாம். பட் ஜேபஸ் prayed. யாபேஸ் வேண்டிக் கொண்டார். இதுதான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. உங்க வாழ்க்கையில் ஆரம்பம் மோசமாக இருந்திருக்கலாம், உங்களை ஒரு சில பேர் துக்கம்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஒரு சில சூழ்நிலையில் நீங்களே உங்களுக்கு வேதனைன்னு பேர் வச்சிருந்திருக்கலாம், ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து இனி என் வாழ்க்கை துக்கமாக தான் இருக்க போகுது, நான் ஒரு யாக்கோபு, நான் ஒரு யோபு, நான் ஒரு நாபால் அப்படின்னு சொல்லி தவறான பேர்களை நீங்களே உங்களுக்கு வச்சிருக்கலாம். ஆனால் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், உங்க ஆரம்பம் எவ்வளோதான் மோசமாக இருந்திருந்தாலும், உங்க ஆரம்பம் எவ்வளோதான் கொடிய ஒரு நிலைமையில் நெகட்டிவா இருந்திருந்தாலும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க கத்துக்கிட்டவங்களுடைய வாழ்க்கை கனம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். ஹalleluya. and Jabez prayed. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க பார்க்கலாம், நீங்க ஜெபிக்கிறவங்களான்னு கேளுங்க. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்களை யாருமே துக்கத்துல பிடிச்சு வைக்க முடியாது, உங்களை யாருமே வேதனையில பிடிச்சு வைக்க முடியாது, உங்க சூழ்நிலைகள் உங்களை குடியில பிடிச்சு வைக்க முடியாது. ஏன்னா நீங்க யாரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ அந்த தேவன் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நீங்க ஒருவேளை ஆரம்பத்தில் யாபேஸா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை கனம் பெற்றவனா மாற்ற முடியும். அதை தான் தேவன் சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் லேட்டரா அவன் வாழ்க்கையில நடந்ததை இப்பவே காமிச்சிட்டாரு. உங்க வாழ்க்கையின் ஆரம்பம் துக்கமா இருந்திருக்கலாம், ஆனா தேவனை நோக்கி ஜெபிக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரம்பத்தை வச்சு உங்களுக்கு அடையாளம் இல்லை, கர்த்தர் என்ன மாத்துறாரோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தர்றார். ஹalleluya. அப்ப யாபேஸ்னோட எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது என்னது? துக்கம் இல்லை, வேதனை இல்லை. ஆரம்பத்தில் அப்படி பேர் வச்சு அப்படி வாழ்ந்தாரு. ஆனா தேவன் அவனுடைய வாழ்க்கையை மாத்திட்ட பிறகு இப்ப எல்லாருக்கும் என்ன தோணுது? யாபேஸ்ன உடனே யாபேசன் சகோதரரை பார்க்கிலும் கனமூஞ்சு உள்ளவன், அப்படியே போடுறது, துக்கம் மூஞ்சுடையவன், மூஞ்சு தூக்கி வைத்தவன். யாபேஸ் பார்த்தாலே பரிதாபப்படக்கூடியவன், அப்படியே போட்டிருக்குது. அவன் சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு, எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால எல்லாரும் அவனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? தேவன் அவனை எப்படி மாற்றிட்டார் தெரியுமா? கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனர் இஸ் ரிசீவ்ட். ஹி ரிசீவ்ட் ஆனர். தேவன் ஆனரை கொடுத்தார், கனத்தை கொடுத்தாரு. எல்லாரும் அவனை கனம் பெற்றவனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஹalleluya. எந்த மாதிரி நிலைமையில நீங்க பிறந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம், உங்களுடைய ஆரம்பம் ஒரு தாழ்வான இடத்துல இருக்கலாம், தேவனை நோக்கி ஜெபம் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜெபிக்கிற மனுஷனை கீழே வைக்க முடியாது ரொம்ப நாள். ஒரு ஜெபிக்கிற மனுஷனை தோல்வி பிடிச்சு வைக்க முடியாது ரொம்ப நாட்களாக. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தோத்துட்டே இருக்க மாட்டான், ஒரு ஜெபிக்கிற மனுஷன் குழியிலே இருக்க மாட்டான். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தர் அவனை தூக்கி விடுவார். நல்லா கவனிங்க, ஜெபம் கனம் வாய்ந்தது. எல்லாம் எழுதிங்க பார்க்கலாம். prayer is honorable. ஏன் யாபேஸ் கனம் பெற்றவனா இருந்தா? ஆண்டவர் யாபேஸை பத்தி கொடுக்குற ஒரே டீட்டெயில்னா யாபேஸ் ஜெபம் பண்ணார். என்ன ஆச்சரியமான விஷயம் இது. கம் ஆன் பிரதர். யாபேஸ் துக்கப்பட்டவன் அப்படின்னு பேர் வச்சாங்க, துக்கம்னு பேர் வச்சாங்க, வலி வேதனைன்னு பேர் வச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவனை கனம் பெற்றவன் சொல்றாருன்னா அவன் இன்னும் நான் செஞ்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு நிறைய செஞ்சிருப்பான், என் உள்ளத்தில் தொட்டதை ஒரு விஷயத்தை நான் எழுதுறேன்னு சொல்லி கர்த்தர் ஒரே ஒரு விஷயத்தை மேக்னிஃபை பண்றாரு. அவனுடைய மாபெரும் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதுக்கு ஏற்ற வகையில் அவனுக்கு பதிலை கொடுத்தார். யாபேஸ் வேண்டிக் கொண்டான். அத்தனை பெரிய வாழ்க்கையில் தேவன் ஆம்பிளிஃபை பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். யாபேஸ் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். ஜெபம் நம்ம வாழ்க்கையவே மாற்ற போது பாருங்க. ஜெபம்ன்றது இன்னைக்கு ஜெபம் பண்ண நாளைக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படுற விஷயம் இல்லை. ஜெபம்ன்றது ஒரு வாழ்க்கை முறை. ஜெபம்ன்றது வாழ்க்கை பூரா நம்மளை காப்பாற்ற போகுது. 80 வயசில் ஒருத்தருடைய பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அவர் கரெக்டாக 80வது பிறந்த நாள்லேருந்து பல்லு விளக்குனான்னு அர்த்தம் இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையாகவே பல்ல ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டார். விளக்குன்னு மட்டும் சொல்ல வரேன் நான். ஆனால் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இவ்வளோ நாள் அவருடைய சரீரம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் இருந்ததுனால 80 வயசானா கூட அவருக்கு பல்லு வில்லன்னு சொல்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளில் வந்ததில்லை, அது வாழ்க்கை முறையின் ஒரு விளைவு. இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அ லைஃப் தட் இஸ் வெல் லிவ்ட். பட் ஜெபம்ன்றது அப்படி தான். ஜெபம்ன்றது வந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணால் நாளைக்கு எனக்கு கேன்சர் கிடைக்கணுன்ற ஒரு மைக்ரோவேவ் ஜெப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பார், இன்னைக்கு ஜெபம் பண்ணுற பதர் நாளைக்கு எனக்கு அற்புதம் கிடைக்கும். நல்லா கவனிங்க, ஒரு சில அற்புதங்கள் நீங்கள் ஜெபிக்காமலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்காமலே அற்புதங்களை பார்த்துருக்கிறீங்க? உண்மையாக கை உயர்த்தி காமிங்க
சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில டைம் அந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ண மறந்துட்டோம். ஜெபம் பண்ண டைமில் ஆனால் கர்த்தர் அற்புத விதமாக நம்ம தேவையை சந்திச்சாரு. எத்தனை ஆக்சிடென்ட்ல அந்த ஆறு நம்மளை காப்பாற்றிருக்கா. ஜெபமா பண்ணோம். நம்ம ரோடை கிராஸ் பண்ண சரன்னு ஒரு தண்ணி லாரி வந்துச்சு, ஏதோ ஒரு லாரி வேகமாக இருந்துச்சு, ஒரு பஸ் வேகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண முடியுமா? பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே முன்ன நாம வருக, நம்மளுடைய ராஜம் வருக, இப்படி நாம ஆண்டவர் இந்த பட்டு அப்படி அடிச்சு போயிரு. என்ன பண்ணுறது அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மளை காப்பாற்றினா. நல்லா கவனிங்க, கர்த்தர் இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு அற்புதம் தர முடியுமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு அற்புதம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சில தடவை தந்திருக்கிறார், இன்னும் தரப்போறார். ஆனால் ஜெபம்ன்றது ஒரு மைக்ரோவேவ் ஜெபமாக இருக்கக்கூடாது. அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். அது வாழ்க்கையை பற்றின விஷயம். என்ன 10 வருஷமாக ஜெபம் பண்ணுகிற, என்ன பெருசாக கண்ட? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பெருசாக கண்டன்றது நான் ரொம்ப கவலைப்பட போகிறது இல்லை. என் வாழ்க்கையில் தெரிய வரும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிய வரும். ஜெபம் பண்ணுறது என் வாழ்க்கை முறை. அதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். நான் ஜெபிச்சுட்டே இருக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் தெரியுமா? யாபேஸ் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்னு சொல்லி பாருங்க. என்னை விலக்கி காத்தொருளும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த வேண்டிக் கொண்டான் என்ற வார்த்தை இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஒரே தடவை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்னா அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். என் தாத்தா மரித்து போனார், இது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரே தடவை தான். ஒரு தடவை மரித்தார், அதுக்கப்புறம் அவர் திரும்ப திரும்ப மரிக்க முடியாது, அவர் மரிச்சிட்டார். பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனால் சூரியன் தினந்தோறும் உதிக்கிறது, அது என்னது? இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். அது தொடர்ந்து நடக்க போகுது. அப்போ இது இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்னு அர்த்தம். யாபேஸ் ஏதோ ஒரு நாள் எந்திரிச்சு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து வீட்டில் தூங்கல. தினமும் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். அப்பப்போ ஜெபம் பண்ணி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அந்த வார்த்தைக்கு தெரியுமா? அருளினார். அதுவும் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லை. அப்படின்னா அர்த்தம், அவன் ஜெபம் பண்ணுவான், சும்மா அவன் நேரம் கெட்ட நேரத்துலலாம் ஜெபம் பண்ண இருப்பான், ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டான், ஒரே அதோட குத்தான் அப்படின்னு இல்லை. அருளினார் என்ற வார்த்தை என்ன தெரியுமா? இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்படின்னா யாபேஸ் ஜெபித்து கொண்டே இருந்தார், தேவன் அதுக்கு பதில் அளித்து கொண்டே இருந்தார். யாபேஸ் வேண்டிக் கொண்டே இருந்தார், தேவனும் வேண்டுதலுக்கு ஏற்றவாறு அருளி கொண்டே இருந்தார். யாபேஸும் ஜெபம் பண்ணே இருந்தார், கர்த்தரும் கொடுத்துட்டே இருந்தார். ஜெபம்ன்றது ஒரு வாழ்க்கை முறை. என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும். யாராவது இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை கனம் வாய்ந்தவங்களா மாத்துறாரு. ஏன்னா ஜெபம்ன்றது கனம் வாய்ந்த ஒரு விஷயம். ஜெபிக்காத போது கவலைக்குள்ளே போயிடுறோம். நம்ம கவலைப்படும் போது நம்ம தேவைகளுக்கு தான் கனம். See, when I don't pray, I will go into worrying. எந்த சூழ்நிலையை பற்றி நம்ம கவலைப்படுறோமோ அந்த சூழ்நிலையை பற்றி ஜெபம் பண்ணோன்னா கவலை கம்மியாயிருது, கவலைப்படுறது ஸ்டாப் ஆயிடுது. ஆனால் நான் ஜெபிக்காத போது நான் கவலைப்படுறேன். நான் கவலைப்படும் போது அந்த தேவையை மகிமைப்படுத்துகிறேன், தேவனை இல்லை, அந்த தேவையை மகிமைப்படுத்துகிறேன். தேவனை கனப்படுத்தலை, தேவையை கனப்படுத்திட்டேன். இப்போ நான் ஜெபிக்கலன்னா என்ன பண்ண போகிறேன்? என் சொந்த பிரயாசத்தில் ஏதாவது செய்யணும்னு போயிடுவேன். அப்போ என் சொந்த பிரயாசத்தில் நான் செய்ய போயிட்டேன்னா அப்போ நான் எதை கனப்படுத்துகிறேன்? என் சொந்த பிரயாசத்தை. யாரை கனப்படுத்துகிறேன்? என்ன கனப்படுத்துகிறேன்? ஆனால் பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, இல்லைனா வாழ்க்கை முறையாகவே தேவனிடத்தில் வந்து, அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, உங்களை நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் பிரச்சனத்தை நான் உணரணும், உங்கள் வார்த்தையை நான் கற்றுக்கணும், உங்கள் குரலை நான் கேட்கணும், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, உங்களோட உறவை நான் வளர்த்துக்கணும்னு விருப்பப்படுறேன், உங்ககிட்ட அதிகமாக நெருக்கமாக இருக்கணும். ஜெப வாழ்க்கைன்றது என்னுடைய வாழ்க்கை, ஜெபன்றது என்னுடைய வாழ்க்கை முறை. டாடி காட் உங்களோட நான் நெருக்கமாக இருக்கணும்னு உறவில் வர்றோம் தெரியுமா? அப்போ என்ன நடக்குது? நான் என் சொந்த பிரயாசத்தில் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எண்ணங்கள் அந்த பக்கமாக இல்லை. நான் தேவைகளை பற்றி கவலைப்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய நோக்கங்கள் தேவன் மேல இருக்குது. நான் ஜெபிக்கிறதுனால தேவனை பார்த்து சொல்றேன், நான் கவலைப்பட போறதில்ல, என் சொந்த பிரயாசத்தில் இறங்க போறதில்ல, நான் தான் உங்களை தேடிட்டு இருக்கிறேனே. நீங்க ஞானத்தை கொடுங்க, நீங்க பலனை கொடுங்க, நீங்க வழி நடத்துங்க, நான் உங்களை கனப்படுத்துறேன். தேவையை கனப்படுத்தல, என் சொந்த பிரயாசத்தை கனப்படுத்தல, நான் உங்களை கனப்படுத்துறேன். ஏன் தெரியுமா ஜெபம் பண்றவங்க கனம் வாய்ந்தவர்கள்? ஏன் யாபேஸ் கனம் வாய்ந்தவன்? ஏன்னா ஜெபம் தேவனை கனப்படுத்துது. யார் தேவனை கனப்படுத்துறாங்களோ தேவன் அவங்களை கனப்படுத்துவார். படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? நான் பாலயேசு வித்யாலயா ஸ்கூலில் படித்தேன், இன்ஃபன்ஜியஸ் ஸ்கூலில். அப்போது அந்த சர்ச் முன்னாடி இந்த வசனம் எழுதியிருக்கும். இது வசனமான எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் அதை படிக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இது உண்மையாகவே ஆண்டோடைய வசனம். படித்து காமிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 2:30 இன்ஃபன்ஜியஸ் சர்ச் முன்னாடி எழுதி இந்த வசனம் இதான் பாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஜெபம் தேவனை கனப்படுத்துது. இப்போ தேவன் என்ன பண்றார்? அந்த ஜெபத்தை கேட்டு நம்மளை கனப்படுத்துறார். ஜெபம் பண்ணும்போது நான் தேவனை கனப்படுத்துறேன். ஜெபம் பண்ணாத போது என் தேவையை கனப்படுத்துறேன், என் சொந்த பிரயாசத்தை கனப்படுத்துறேன். நான் சொல்றேன், நான் ஜெபிக்க தேவையில்லை,
என் தேவை ரொம்ப பெருசு, ஆண்டவரால் முடியாது அப்படின்றேன். நான் ஜெபம் பண்ணாத போது நான் என்ன பண்ணிடுறேன் தெரியுமா? நானே இறங்கி இதெல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறேன், என் பிரயாசத்தை நான் கனப்படுத்துறேன். ஆனால் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறேன், ஆண்டவரே தேவையை விட நீங்கள் பெரியவர், என் பிரச்சனைகளை விட உங்களுடைய கிருபை பெருசு, உங்கள் தயவு பெருசு. ஆண்டவரே என் சொந்த பிரயாசத்தை நான் டீல் பண்ண போகிறதில்ல, நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க, உங்களை கனப்படுத்துகிறேன். ஜெபம் தேவனை கனப்படுத்துது. வசனத்தில் நம்ம படித்தோம், தேவனை கனப்படுத்துகிறவங்கள தேவன் கனப்படுத்துவார். அப்போ ஜெபிக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துவார். ஓ கமான், ஜெபிக்கிறவங்க ராமன் சொல்லியிருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். ஜெபிக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துவார். God will honor the person who has a lifestyle of prayer. ஏன்னா ஜெபம் அவரை கனப்படுத்துது. 1 சாமுவேல் 2:30 பிரகாரம் தேவனை கனப்படுத்துறவங்களை தேவன் கனப்படுத்துறாரு. அப்போ ஜெபிக்கிறவங்களை தேவன் கனப்படுத்துறார். யாபேச தேவன் கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார்? முதலாவது அவனுடைய ஜெபத்தை கேட்டு கனப்படுத்தினார். ரெண்டாவது 1 நாளாகமம் புத்தகம் எதை குறித்து பேசுகிற புத்தகம் தெரியுமா உங்களுக்கு? கிரானிக்கல்ஸ்னா என்னது? கிரானிக்கல்ஸ்னா ரெக்கார்ட்ஸ்னு அர்த்தம், லிஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு படிச்சுட்டு வரேன் பாருங்க. எல்லார் பேரையும் லிஸ்ட் பண்ணிட்டு வர்ற இடத்துல யாபேசன் வரும்போது மட்டும் நிறுத்தி நிதானமாக போகிறார் ஆண்டவர். அது பேர் என்னது? ஆனர். ஆனர் பாருங்க. யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர். அவன் பேர் கர்மி, ஒருத்தர் பேர் கர்மி. ஓகே, கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா, யாகாத்தை என்பவர்கள் என்றான். இன்னும் டைம் வச்சு. சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயையும் லாகாத்தையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரேல், இஷ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அச்சலேல் போனி. எழுதிங்க, யாருக்காவது பொண்ணு பிறந்தா அந்த மாதிரி பேர் வைங்க. அச்சலேல் போனி. கேதோருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான பார்த்தீங்களா மூப்பனான ஏசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை, நடாது இவனை பெற்றான், அது அவன் பேர், இது இவங்க பேர், அவன் பேத்தி அப்படின்ட்டு. இதில் வேறு அச்சலேல் போனி அப்படின்ட்டு வேறு நடுவில் இருந்த பேருங்களாம் வருது. அப்புறம் பாரு, தெக்கோவாக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாரால் என்றும் 2 பெண் ஜாதிகள் இருந்தார்கள். நாரால் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமேனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராலின் குமாரர்கள் இவர்களே. ஏலோலின் குமாரர் செரேத், எத்சோகார், எத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன். அப்போ கோஸ்ன்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அந்த இடத்துல. இந்த கோஸ் கேனாஸ் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேருன்னு சொல்ல. கோஸ் என்பவன் அனுபையும் சோபேபாகையும் ஆருமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். இப்படி பெற்றான் என்னன்னு வருது பார். கோஸ் என்பவன் இப்போ இதெல்லாம் 9ஆம் வசனம் வரும்போது யாபேஸ். இப்போ என்ன சொல்லியிருந்திருக்கலாம் அவர்? யாபேஸ் என்றவன் பிறந்தான். யாபேஸ்க்கு அடுத்ததா யாபேஸுடைய குமாரத்தின் போகாமல் எல்லார் பேருங்களும் கஷ்டப்பட்டு ஆவியானவர் சொல்லி, சரி அவர் கஷ்டப்படாமல் சொல்லியிருப்பார், நான் தான் கஷ்டப்பட்டு பார்த்தேன். எல்லார் பேருங்களும் டக்குன்னு அப்படி சொல்லி யாபேஸ்னவன் ஆவியானவர்னா சொன்னார் அந்த நேரத்தில், வெயிட், ஸ்டாப் பண்ணுங்க, அவனை பற்றி எழுதணும், அவனுடைய ஸ்டோரியை சொல்லணும். அவன் பேரை சொன்னா போதாது, அவன் கதையை சொல்லணும். இது பேர் என்னது? ஆனர். இது பேர் என்னது? கனம். எல்லாருக்கும் ஒரு எழுத்தை கொடுத்துட்டு வந்தா, ஒரு வார்த்தை கொடுத்துட்டு வந்தா, தேவன் யாபேஸ்க்கு 2 வசனத்தையே கொடுக்குறாரு. உன்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனா இருந்தால், அவன் தாய், அவன் சகோதரர் பேர்த்தியெல்லாம் ஆண்டவர் ரொம்ப பேசலவர். யாபேஸை பற்றி பேசுகிற. அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். என்னன்னு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜெபிக்கிறவங்களை தேவன் கனப்படுத்துறார். பாரு, இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. எப்படி உங்களை வித்தியாசமாக்குறது? எப்படி உங்கள் கம்பெனியில் ஒரே லெவலில் ஒரு 100கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். எப்படி உங்களை மட்டும் கர்த்தர் தனிமைப்படுத்தி உங்களை மட்டும் தனித்து நிறுத்தி உங்களை யூனிக்காக காமிச்சு எப்படி உயர்த்த போகிறார்? ஜெப வாழ்க்கை உங்களை கனப்படுத்துது. தேவனோட நெருக்கமாக இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. 100 பேர் வேலை செய்யலாம் உன் கம்பெனியில், ஆனால் உன் மேலே ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை இருக்கிறது எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க. உன் மேலே இருக்கிற தயவு எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இங்கே எத்தனை 100கணக்கான பேர்கள். ஆனால் யாபேஸ்னு வரும்போது ஆவியானவர் சொல்லார், அவனுடைய ஸ்டோரியை வச்சு சொல்லணும். அவனை பற்றி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
என் உள்ளத்தை தொட்டிருக்கிறான், நான் அவனை கனப்படுத்துறேன். கர்த்தர் கனப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, தேவனை கனப்படுத்தினா தேவன் என்ன கனப்படுத்துவார்? இன்னொரு வகையில் எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? அவன் பேரை மாத்திட்டார் ஆண்டவர். யாபேஸ்ன்ற பேரு, ஆனா தேவன் தான் பேர் வச்சாரு, கனம் பெற்றவன், ஆனரபிள். எடுத்த உடனே தேவன் அதானே சொல்லார், யாபேஸ் கனம் பெற்றவனா இருந்தான்னு சொல்லி. அப்ப தேவன் ஒரு வகையில் அவன் பேரை மாத்திட்டார். ஆனா நாலாவதா பாருங்க, யாபேஸ் சொல்றாரு இல்லையா, என் எல்லையை பெரிதாக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, யாபேஸ்ன்ற நாமம் பைபிளில் 2 தடவை தான் வருது. ஒன்று இந்த இடத்துல, இன்னொரு இடம் எது பார்க்கலாமா? இன்னொரு இடம் எதுன்னு சொல்லி வாங்க எல்லாருமே 1 நாளாகமம் 2:25 கொஞ்சம் பின்னாடி போகணும் நம்ம. 2:55 யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள். பார்த்தீங்களா? 2:55 யாபேசில் குடியிருந்த. அப்போ ஏதோ ஜனங்க இங்கே குடியிருந்தாங்களா? திராத்தியரும் சீமாத்தியரும் சுக்காத்தியருமே ராகா வீட்டாரின் தகப்பனாகிய அம்மோத்தின் சந்ததியாரான கெனியர் இவர்களே. இவங்க எங்க இருந்தாங்களா? ஒரு இடத்துல இருந்தாங்களா. இடம் பேர் என்னது? யாபேஸ். ஒரு இடத்து பேர் யாபேஸ். ஆனா லேட்டரா பார்க்குறோம் ஒரு நபர் பேர் யாபேஸ்ன்னு சொல்லி. என்ன தெரியுமா இருக்குது? நல்லா கவனிங்க. ஒருவேளை நம்ம பேசுற அதே யாபேஸ் பேர்ல தான் இந்த பட்டணம் உருவாயிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ரபினிக்கல் டீச்சிங்ஸ் நம்ம சொல்லுவோம். பர் யாபேஸ் யாருன்னா இந்த கோஸ் உடைய குமாரன். கோஸ் வந்து கேனாஸ். கேனாஸ் யாரு? காலேபுடைய சகோதரன். காலேப் யாரு? கானானுக்குள்ள போய் விசுவாசிச்ச 2 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர். இன்னொருத்தர் யாரு? யாரு? ஜோஷுவாவா யோசுவாவா? கரெக்டா சொல்லுங்க. 2 சேம் ஒரே நபர் தான் இல்லையா? ஒருத்தர் ஜோஷுவா, இன்னொருத்தர் காலேப். இந்த காலேபுடைய சகோதரன் தான் கேனாஸ்ன்றாங்க. கேனாஸுக்கு பிறந்தவன் தான் யாபேஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கோஸ் அப்படின்றது தான் கேனாஸ் அப்படின்றாங்க. இது சொல்றதே நம்மளுக்கு யூத இந்த போதகர்கள் இவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க, ஜூவிஷ் டீச்சர்ஸ். இந்த ஜூவிஷ் ரைட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யாபேஸ் என்றவர் என்னவா மாறினார் தெரியுமா? இது வந்து ஜூவிஷ் ரைட்டிங்ஸ்ல மட்டும் தான் நமக்கு அவைலபிளா இருக்குது. அவர் என்னவா மாறினார்னா, நியாய பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும், கர்த்தருடைய பிரமாணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த போதகரா மாறிட்டாராம். he was an eminent doctor ன்னு சொல்றாங்க. டாக்டர்னா பிசிஷியன் இல்ல, ஆனா அந்த படிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயர்ந்த ரகமான ஞானம் கொண்டவர். whose reputation drew many. அவருடைய பேர் என்ன மாதிரி பரவுச்சுன்னா, நிறைய ஸ்கிரைப்ஸ்னா யாரு? வேதபாரகர். வேதபாரகர்னா வேதத்தை ஸ்டடி பண்றாங்க இல்லையா? நிறைய ஸ்கிரைப்ஸ் அவரை சுத்தி வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவர்கிட்ட ட்ரைனிங் பெற்றுக்கொள்ள நிறைய பேர் வர ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கே அவர் பேரை வச்சுட்டாங்களாம். என்னன்னு? யாபேஸ்னு. இப்ப தெரியுதா? இந்த 1 நாளாகமம் 2:55 படிக்கிறோமே, யாபேசில் குடியிருந்த. யாபேஸ் சொல்றார், ஆண்டவரே தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னோட இருந்து என்னை விலக்கி மீட்டு காத்தருளும் சொல்றார். என் எல்லைகளை பெரிதாக்குங்கன்னு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிற, உன்னுடைய இம்பாக்டை நான் அதிகமாக்குறேன், உன் ரெப்யூட்டேஷன் அதிகமாக்குறேன், உனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னா ஒரு பட்டணத்துக்கே உன் பேரை வைக்கிறேன். என்ன அருமையா இருக்கும். ஒரு பட்டணத்துக்கே உன் பேரை வைக்கிறேன். இப்போ நம்ம இடங்கள்ல கூட ஒருத்தர் கனப்படுத்துறதுக்காக ஊர் பேரை வைக்கிறாங்க, ரோடுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல. அனில் கும்ப்ளே சர்க்கிள் நம்ம பார்க்குறோமா இல்லையா? மகாத்மா காந்தி ரோடு. ஏன்? அவங்கள கனப்படுத்துறோம், அவங்க மாபெரும் நன்மையை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களை ஞாபகப்படுத்திக்கிறோன்னு சொல்லி. அந்த மாதிரி கர்த்தர் ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, ஒரு பட்டணத்துக்கே அவன் பேரை வைப்பாங்களா? இமேஜின் பண்ணுங்க, உங்க பேர்ல உங்க சிட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன அருமையா இருக்கும். கீர்த்தன் நகர், ரூனிபுரா, நம்ம பெங்களூர்ல அப்படின்னா சரியா? தேவி நகரா, வேற ஷர்லிபுரம், ஷர்லி சிட்டி இங்கிலீஷில் கொண்டு வந்துடலாம் நம்ம. மீனா எலக்ட்ரானிக் சிட்டி, மீனா வர்ஷிப் சிட்டி எப்படி இருக்கோம் இல்லையா? ஸ்டீவன் பிரைஸ் டவுன், பெட்ரா வர்ஷிப் சிட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன பிரம்மாண்டமாக இருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறோன்னா யாபேஸ் மாறிட்டாரு. ஒரு ரைட்டிங், ஒரு என்டையர் பேசேஜை, இப்போ ஏற்கனவே அசோக் நகர் அப்படிலாம் இருக்குது, அது நம்ம அசோக்னால இல்லை. அப்படி ரொம்ப பெருசாக போய் கங்க்ராச்சுலேட் பண்ணாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் இந்த தேவ மனுஷனை பயன்படுத்தி ஒரு பட்டணத்தை கொண்டு வர முடியும் அந்த நாமத்தில். ஆனால் யாபேஸை பற்றி ரபினிக்கல் டீச்சிங்ஸில் இருக்கிற ஒரு போர்ஷனை இப்போ நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். ஓகே, த கால்தி, அந்த இடம், அந்த போர்ஷன் பேரு த கால்தி, சாப்டர் 2 அண்ட் போர்ஷன் நம்பர் 25. ஓகே, இது வந்து ரபினிக்கல் டீச்சிங். ஓகே, நல்லா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். யஷ்வஹானா சிரிவ மலஹா யாஹுதே
ஓகே, இப்போ நான் கரெக்டாக பச்சாரு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஈப்ரு வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகள், கவலைப்படாதீங்க, எனக்கு ஈப்ரு தெரியாது, இங்கிலீஷில் படிக்கிறேன் பாரு. The families of the Rechabites, இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, 1 Corinthians 2:55, நான் படிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பாரு. The son of Eliezer, the son of Moses, the disciples of Jabez. அப்போ யாபேஸுக்கு சீஷர்கள் இருந்ததாக இந்த ரபினிக்கல் டீச்சிங்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. இவர் யாரா? யாபேஸ் யாரு? அவங்க சொல்றாங்க he was Othniel the son of Kenaz. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் ஒத்னியல், நம்ம படிக்கிறோமே, அவர் தான் யாபேஸ் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஆனால் யூத கலாச்சாரத்து பிரகாரம் பாரு, பிகாஸ் இன் ஹிஸ் கவுன்சில் he counseled, advised, he instituted a school for disciples. இந்த யாபேஸ்ன்றவருக்கு வெளிப்பாடு எவ்வளோ அதிகமாச்சுன்னா தேவனை பற்றி, இவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ஸ்கூல் டிசைபிள்ஸ் பேர் வந்து திராட்டிம். ஏன் திராட்டிம்னு பேர் வச்சாங்க? பிகாஸ் இன் தேர் ஹிம்ஸ் தேர் வாய்ஸஸ் வேர் லைக் ட்ரம்பெட்ஸ். எக்கால துணியை போல சத்தம் எழுப்புற பாடகர்கள் இருந்தாங்களாம். அப்போ இவர் வெறும் டீச்சர் மட்டும் இல்லை, ஒரு வர்ஷிப் லீடராக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லையா, துதீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். அதனால இவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். ஸ்கூலில் வந்து இவருடைய டிசைபிள்ஸுடைய வாய்ஸஸ் ட்ரம்பெட்ஸ் போல இருக்குமா. பிகாஸ் இன் ஹியரிங் தே லிஃப்டட் அப் தேர் ஃபேஸஸ் இன் ப்ரேயர். எல்லாரும் ஜெபிக்கிற மனுஷர்களாக இருந்தாங்களாம். ஏன்னா இவர் ஒரு ஜெபிக்கிறவராக இருந்தார். அப்போ இவருடைய சீஷர்கள் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தாங்க. And they lifted up their faces in prayer. From Hama he hearkened, because they were overshadowed with the spirit of prophecy. அதே சீஷர்களுக்கு என்ன இருந்துச்சா? தீர்க்கதரிசன அபிஷேகமோ ஆவிய பெற்றவங்களா இருந்தாங்களா. a tabernacle or an extended covering. அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யாபேஸ்ன்ற ஒரு தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த விஷயத்தில் எவ்வளோ ஆழமாக இருந்தார்னா, தேவன் யாபேஸுக்கு அதிக வெளிப்பாடுகளை கொடுத்து, அநேகருக்கு அறிவுரை சொல்லி, அநேகரை வழிநடத்துகிற ஒரு பிள்ளையாக மாற்றி, அநேகர் இவரை தேடி வந்து அந்த பட்டணமே அந்த சீஷர்களால் நிரப்பப்பட்டு, வர்ஷிப் லீடர்ஸ், ப்ராஃபெட்ஸ், டீச்சர்ஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் கேதர் ஆகி அந்த சிட்டி பேரை யாபேஸ்ன்னு வச்சுட்டாங்களாம். இதுதான் நடக்கும் ஜெபிக்கிற மனுஷர்களாக நம்ம இருக்கும்போது. நம்ம வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பார், நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நம்மை கொண்டு அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் உருவாக்கப்படுவாங்க. ஜெப வாழ்க்கை உடையவன் மூலமா அநேகர் உருவாக்கப்பட முடியும். யார் யார் ஜெபிக்கிற வாழ்க்கையில் இருக்கிறோமோ, நம்ம கிட்ட வந்து கான்டாக்ட்ல இருக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க எல்லாம் அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போவாங்க. நம்மளோட கனெக்டடா இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வகையில் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நம்மளால இம்பாக்ட் ஆகணும்னா முதல் நம்ம அவரால் இம்பாக்ட் பண்ணுமா இருக்குது. ஹல்லேலூயா. உண்மையாகவே எத்தனை பேர் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழணும்னு விருப்பப்படுறீங்க? பெரிய வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை. வேற நான் நல்லா இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல வேலை, நான் ஒரு வீடு கட்டினேன், என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டேன், அப்புறம் நான் ஊர் சுற்றினேன், அப்புறம் போகிற வழியை செத்துவிட்டேன். அந்த வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை வெளியே வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி வாழ்ந்தார் பாருன்னு இருக்கும். ஆனால் அநேகரை ஆசீர்வதிச்சு, அநேகருடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மூலமாக எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, இம்பாக்ட் ஆயிருந்துச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில் தேவனை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவரால் தொடப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒன்றில்லாத நிலையிலிருந்து உங்களுடைய ஊழியத்து நிமித்தம், வார்த்தைகள் நிமித்தம், நீங்கள் செய்த நன்மை நிமித்தம் அவங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, அவங்க வாழ்க்கை பெரிய வாழ்க்கை. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். பிறக்கும் போது யாபேஸை பார்த்து சொல்லியிருக்கலாம், துக்கம், வேதனை, வலி. ஒரு சில பேர் சொல்கிறாங்க யாபேஸ் ஒருவேளை ஹேண்டிகேப்டாக பிறந்தாரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க தாய் அவங்களை பெற்றெடுக்கும் போது ஒருவேளை அவன் தன்னுடைய அந்த பிள்ளையுடைய ஹேண்டிகேப் சிச்சுவேஷன் நிமித்தம், உடல் ஊனமற்ற ஒரு நிலை நிமித்தம் கஷ்டப்பட்டு ஒரு டெலிவரி அனுபவிச்சாங்களோ. ஒரு சில பேர் இப்படி சொல்ல. இப்போ நம்மளை எல்லாத்தையும் நம்ம அசியூம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் ரபினிக்கல் டீச்சிங்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. யாபேஸ் வேதனை அனுபவிச்சார், அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அவங்க அம்மா வேதனை அனுபவிச்சாங்க, யாபேஸ்க்கு வேதனை பேர் வச்சுட்டாங்க. யாபேஸ் ஜெபிக்கிறவராக இருந்தார், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலை மாறுறதை பற்றி கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களே மாற்ற வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கவன் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலையை நீங்கள் மாற்றுவீங்க. சொல்லுங்க, என் பிரச்சனையை தீர்ப்பீங்க. அது எல்லாத்த விட முக்கியமா என் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போறீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை தொட்டு சுகமாப்பீங்க, ஆனால் என் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போறீங்க, என்னை மறுரூபமாக்க போறீங்க, என்னை உருமாற்ற போறீங்க. God will transform your life through prayer. Prayer will transform your life. Prayer will transform your life. இதை தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறார். இதான் நமக்கு செய்யணும்னு விருப்பப்படுறார். இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? யாபேஸ்க்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு தேவனை பற்றி. ஏன் எப்படி தெரியும் நம்மளுக்கு? பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, wait a minute, stop. யாரை நோக்கி ஜெபம் பண்ணானா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க யாரை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க?
அவங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எலியா எப்படி ஜெபம் பண்ணுறாரு? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. இது வழக்க பிரகாரமாக இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. என் தகப்பனின் தேவனே அப்படின்னு யாக்கோப் ஆரம்பிக்கிறார். என்னுடைய தகப்பனின் தேவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் இவர் டைரக்டா இஸ்ரவேலின் தேவனை நோக்கின்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் யாக்கோபா ஒரு நாள் இருந்தாரு. யாக்கோபு தவறா பேர் சூடப்பட்டதுனால நிறைய பிரச்சனை அனுபவிச்சாரு. ஆனா ஒரு நாள் யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தின கர்த்தர் யாபேச கணம் பெற்றவனா மாற்ற முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கை இஸ்ரவேலா மாத்தினீங்களே, என் வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும். யாபேசுடைய வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறோமே எப்படி ஜெபம் அவனுடைய வாழ்க்கையை மாத்துச்சுன்னு சொல்லி. அவனுடைய சூழ்நிலையை மாத்துறது லேட்டரா தான் பார்க்க முடிஞ்சிச்சு யாக்கோபு. ஆனா தேவன் யாக்கோபையே மாத்திட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு தெரியல. யாக்கோபு வந்து நிறைய ஏமாத்தி ஒரு அண்ணா ஒரு நாள் ரொம்ப பசியோட வர்றான், வேட்டையாடிட்டு பசியோட வர்றான். இவன் என்ன பண்ணிட்டுக்கிறான், நைட் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களே எடுத்து நல்லா சமையல் பண்ணி நல்ல ஒரு தால் ஃப்ரை அண்ட் ரொட்டி, பட்டர் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு, அவங்க காலத்து ரொட்டியும் அவங்க வீட்டில் செய்கிற தால் ஃப்ரைலாம் ரெடி. தால் ஃப்ரை ரியலாகவே லென்டில் சூப்புன்னு போட்டிருக்குது. அப்போ கண்டிப்பாக தால் ஃப்ரை தான் அது. அந்த இடத்துல நல்லா செஞ்சு நல்லா பசியில் வர்றான், ரொம்ப டயர்டாக வரான். வந்த உடனே அவன் அண்ணன் கேட்குறான், டே உன்னுடைய தால் ஃப்ரை கொஞ்சம் குடுறா, ரொம்ப பசி எடுக்குதுன்னொன்னே அவன் சொல்கிறான், நீ உன் சேஷ்ட புத்திர பாகத்தை குத்துறியா? அவன் சேஷ்ட பாத்திரத்தை பார்த்துனுங்கிறான். இப்போ சேஷ்ட புத்திர பாகத்தை குத்துறியா அப்படின்ட்டு. டேய், ஒரு மனுஷன் செத்துனுங்கிறான், சேஷ்ட புத்திர பாகம்னா பெரிய பாகமா? உயிர் தாண்டா முக்கியம். பாரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏசா ஒரு வேளை இந்தியாக்காரனாக இருப்பானோ அப்படின்ட்டு. ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிர் போய்டுன்னு நம்புறவன் யாரு? ஏன்னா சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கிலீஷ்காரன் கூட மீட் பண்ணானா கேட்குறான், ஹவ் ஆர் யூன்னு கேட்குறான். நம்ம என்ன கேட்குறோம், சாப்பிட்டீங்களான்றோம். ஏன் நீ எப்படி இருந்தால் எனக்கு என்ன சாப்பிட்டியா, முதல்ல சாப்பிட்லையா, வா சாப்பிடலாம், வா எனக்கும் வாங்கி கொடு அப்படின்ற. நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன் சொல்கிறான், டே மனுஷன் செத்துனுங்கிறான், அப்புறம் என்னடா சேஷ்ட புத்திர பாகம், ஃபஸ்ட்டு அந்த சேஷ்ட பாத்திரத்துலேருந்து ஒரு பாகத்தை கொடு அப்படின்ட்டு அவன் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறான். ஆனால் யாக்கோப் என்ன பண்ணிட்டான் பாரு, அந்த வீக்னஸ் மூமெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு வஞ்சனையோட சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். வார்த்தை நிமித்தம் வாங்கிட்டான். அதை அவனும் வார்த்தை நிமித்தம் வளரி கொட்டிட்டான், எடுத்துக்கடா அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்புறம் இதில் நம்மளுக்கு தெரியுது ரெபேக்காக்கும் ஈசாக்குக்கும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருந்திருக்குல்ல அப்படின்னு. ரெபேக்கால் ஈசாக்குக்கு மறைமுகமாக ஒரு விஷயத்தை செய்கிறதும், ஈசாக்கு ரெபேக்காலுக்கு ஒரு மறைமுகமாக விஷயத்தை செய்கிறதும், என்னதான் தேவ மனுஷர்களாக இருந்தாலும், என்னதான் தேவனோட நம்ம நெருக்கமாக இருந்தாலும், நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. அது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாரு. ஆனால் ரெபேக்கால் என்ன சொல்கிறாங்க பாரு, உங்கள் அப்பா என்ன சொன்னா, உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன் நான் என்னம்மா சொன்னார், இல்லை அவன் போய் ஒரு மான்கறி வேட்டையாடி வந்து குத்தவுன்னா சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு குத்துருவாரான்டா. அவங்க அப்பா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுக்கு போயிடும்டா. அப்புறம் ஜனங்க ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஏசாவின் தேவனே தான் ஜெபம் பண்ண போகிறாங்க. யாக்கோபன் ஜெபம் பண்ண போகிறதில்ல, ஏசாவுடைய கோத்திரத்துல தான் சந்ததியில தான் இயேசு வருவார். நீ போய் இப்போ எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கேன்னா, நீ வயிற்றுல இருக்கும்போதே கடவுள் சொல்லிட்டாரா நீ தான்ட்டு. ஏன்னா சொன்னது உண்மை தான் ரெபேக்காக்கிட்ட, சரியா? அதனால தான் ஒரு வேளை ஈசாக்கு வந்து இல்லை அவன் தான் என் ஃபேவரெட்டுன்னு சொல்லி அப்படி பண்ணிட்டாரன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் யாக்கோப் தெரிஞ்சிச்சு. யாக்கோப் நான் யார் ரெபேக்காக்கு தெரிஞ்சிச்சு. ரெபேக்கா சொல்ல, யாக்கோப் நீ கவலைப்படாதரா, மான்கறி மாதிரி நான் சமையல் பண்ணி தரேன்டா. உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமையல் பண்ண எனக்கு தெரியாதரா, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன், சரியா? இல்லைம்மா மான்கறி தான் வேணுன்றாரு, நீ ஆட்டுக்குட்டி 2 எடுத்துன்னு வாடா, ஆச்சி மான் மசாலா போட்டு மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆட்டுக்கறி எடுத்து அந்த தோல் எடுத்து இவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு போட்டு வயசான அப்பாவை, கண்ணு தெரியாத அப்பாவை இவன் ஏமாத்துறான் பாருங்க. பேர் வச்சுட்டாங்க, ஏமாத்துக்காரன் பேர் வச்சுட்டாங்க, காலவாரி விடுறவன் பேர் வச்சுட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் என்னது, ஆசீர்வாதமா வஞ்சித்து தான், அது ஏமாத்தி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை அவனுக்கு. அதே போல் அவங்க அப்பாவை ஏமாத்துறான். அவங்க அப்பா தெளிவாக கேட்குறாரு, என்னடா இவ்வளோ சீக்கிரம் எப்போ அத்துன்னு வந்தேன்னு. யாராக இருந்தாலும் மாட்டிக்குவோமா இல்லை அந்த கேள்வியில். ஃபஸ்ட்டு அப்பா நான் தான்ப்பா வந்திருக்கிறேன், யாருப்பா பெரியவனா சின்னவனா, அப்பா நான் தான்ப்பா பெரியவன் வந்துக்கிறேன்னு. அப்போ சொல்கிறாரு, டேய் என்னடா குரல் சின்னவன் மாதிரி பண்ணுற, ஆனால் பசி, புரியுதா? அவங்க அப்பாட்ட தான் வந்துச்சுமா தெரியுது ஏசாக்கு அந்த பழக்கம், பசி இருக்கு, சரி பரவாயில்ல கூட எத்தனாடா சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறேன் நான். கிட்ட வரும்போது கேட்குறாரு, எப்படிப்பா உனக்கு இவ்வளோ சீக்கிரம் கெச்சிச்சு? அதுக்கு யாக்கோபு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அங்கே ஒரு பொய்யை சொல்லி, ஆண்டவர் மேலே ஒரு பொய்யை சொல்லி, அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு ஏசாக்கு தெரிஞ்சிருது. ஏசா சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு அடக்கம் பண்ண உடனே அடுத்ததா இந்த பிள்ளைய இவனை தாண்டா, டேய் என் தம்பியை தாண்டா சாவடிக்க போகிறேன். இது சண்டை ஆயிருக்குமா இல்லை, வெளியே அடிச்சுருந்துருப்பாங்க, சண்டை போட்டு கத்தி இருந்திருப்பாங்க. அதில் வாய் விட்டு இவன் சொல்லிட்டான்,
2 பேரும் பயந்துட்டாங்க. யார்? ஈசாக்கும் ரெபேக்காவும் பயந்துட்டாங்க. அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, டே பர்றா தம்பி, போயிடு உங்கள் மாமா ஊருக்கு போயிடு, சரியா? உங்கள் அம்மா ஊருக்கே போயிடு, அங்கே உங்கள் மாமா பொண்ணுங்களை யாராவது கட்டிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாதிரி பொண்ணுங்களை கட்டிக்க நீ கஷ்டம் கொடுக்குறான்டா ஏசான்றவன், அதனால் இப்போ அவங்களை கட்டிக்கோ, அங்கே போ, தப்பிச்சுக்கடா, உயிர் தப்பிச்சுக்கடான்ட்டு இவன் போயிடுறான். இப்போ அடுத்த 20 வருஷம் என்ன தெரியுமா? இவன் முதல் 40 வருஷம் ஏமாத்திட்டு இருந்தான். யார? அப்பாவை, அண்ணங்காரனை. ஆனால் அங்கே போனவன் மாமனார், யாக்கோபுக்கே மாமனார். அவரு யாக்கோபு என்னடானா ஒரு சொம்பு கூலை வச்சு ஏமாத்தினாரா? ஆனால் லாபான் என்றவன் 20 வருஷம் அவங்க 2 பொண்ணுங்களை வச்சு ஆடு மாடுங்களை வச்சு ஏமாத்துறான் யாக்கோபை. இவன் என்ன விதைச்சானா அதை யாக்கோப் அங்கே இடத்துல அனுபவிக்கிறான் பாரு. ஒரு நாள் ஆண்டு சொல்ல, யாக்கோப் உன் டைம் வந்துச்சு, அப்பா வீட்டுக்கு நீ திரும்பி வான். இவன் கிளம்பி வர்றான். வரும்போது தான் வர்ற வழியில் அவனுடைய வேலைக்காரங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் அண்ணனை போய் பார்த்தோம், உங்கள் அண்ணன் 400 பேர் ஆயுதத்தோடு உங்களை பார்க்க வந்துங்கிறாரு. உங்கள் அண்ணன் ஒரு 10 பேரோட வந்துங்கிறாருன்னா பரவாயில்ல, ஏன்னா இவர்கிட்டே பயங்கரமான பெரிய பட்டாளம் இருக்குது. ஆனால் உங்கள் அண்ணன் 400 பேர் கூட ஆயுதத்தோடு வந்துட்டு இருக்கிறாருன்னு உடனே இப்போ இம்மீடியட்டாக நம்மளுக்கு என்ன தெரியுது? அந்த இடத்துல இவர் ஏதோ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க வரல, இவர் இறங்கி ஏதோ ஒரு பெரிய செயலை செய்யணுன்றதுக்காக தான் வர்றாரு, பழி வாங்கணும் தான் வர்றாரு. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கை தேவன் எப்படி மாற்றினார் தெரியுமா? அன்னைக்கு நைட்டு யாக்கோப் சொல்கிறாரு, எல்லாரும் என்னை விட்டு போயிருங்க, என்னை தனியாக விடுங்க, என்னை விட்டு போயிருங்க, ஏன்னா இப்போ நான் ஜெபம் பண்ணுமா இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அந்த இரவு முழுதும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார் யாக்கோப். ஜெபம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் என் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையவே மாற்றிரும். Prayer will transform me. சொல்லுங்க எல்லாருமே, prayer will transform my life. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா தேவன் வர்றார். அந்த இடத்துல தேவன் வர்றார். தேவனை பார்த்தோன்னே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறான். யாக்கோபு கிட்ட தேவனும் ஃபைட் பண்றாரு. தேவனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறார் யாக்கோபு கூட. ஏன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு? யாக்கோப் சொல்றான், நீங்க ஆசீர்வதிச்சே தீரணும், என்ன ஆசீர்வதிக்கணும். ஏன்னா யாக்கோப் மைண்ட்ல என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் வேணுமா? ஃபைட் பண்ணும், ஏமாத்தணும், சொந்த பிரயாசம், சொந்த சிந்தனைகள், ஏன் ஸ்மார்ட்னஸ், ஏன் பிரயாசத்தினால் ஆசீர்வாதத்தை வாங்கிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிரயாசம்னு என்கிட்ட சண்டை போடுற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்ட்டார். நீ எவ்வளோனா சண்டை போடு, உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இல்லாண்டவர் எனக்கு வேணும் ஆசீர்வாதிக்காம போயிடுவீங்களா? போயிடுவீங்களா? என்னை விட்டு போயிடுவீங்களா? நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இடுப்பை பிடிக்கிறதா, காலை பிடிக்கிறதா இருக்கலாம். ரிசல்ட்னு போட்டுருக்குது. இமேஜின் பண்ணிக்க பார்க்கலாம். யாக்கோப், நான் விட மாட்டேன் ஆண்டவரே உங்களை. காலை நேரம் ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறார். என்ன அருமையான தேவன் பார். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரே சோக் ஸ்லாம், ஒரே அடி, புரியுதுல? அப்படின்ட்டு ஆண்டவர் அப்படியே தூக்கி அப்படியே போட்டு 1 2 3 and the rock has won the great battle. அவர் போயினே இருந்திருக்கலாம் அப்படியே பரலோகத்துக்கு. தேவதூதர்கள்லாம் கைத்தட்டி விதில் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க, கரெக்டா இல்லை? ஆனால் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு அந்த இடத்துல. என்ன ஃபைட் பண்ணுற பண்ணுப்பா, நீ பல நிலந்து விழு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா பலவீனத்தில் தான் கிருபை பூரணமாக விளங்கும். இவ்வளோ நாள் பெரிய பலவான் மாதிரி எல்லாம் செஞ்சு நின்ற, இவ்வளோ நாள் நீ பெரிய வீர மாதிரி அப்பாவை ஏமாத்துறது என்ன, அண்ணனை ஏமாத்துறது என்ன, அப்படியே சொந்த பிரயாசெல்லாம் செஞ்சிருவியா நீ? எப்போ என் காலில் விழுறியோ, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாமே, அப்போ நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரும் பார்த்து நேர்ந்தார், இவன் விழுவே மாட்டேங்கிறானே ராஸ்கேல் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரே ஒரு மூவ் தான் ஆண்டவருடைய ஃபினிஷிங் மூவ் அது. ஓகே, ஆண்டவருடைய பேடி சொல்ல தெரியுமாங்களா? ராக் அவனுடைய பேடி போட்டான்டா, அண்டர்டேக்கர் அவன் பேடி போட்டான்டான்னு தெரியுமா? ஆண்டவர் இடுப்பை தொறாரு பாருங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய சதைகள்லேயே ரொம்ப வலுவான சதை ஒன்று இருக்குது. த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இன் த ஹியூமன் பாடி. ஒரு குதிரை எட்டி உதச்சா ஹார்ஸ் பவரால் கூட அது கிழிக்க முடியாதான், அந்த அளவுக்கு ஒரு சினியும் இருக்குதான் பாருங்க. ஆண்டவர் அதை தொட்டார். தொட்ட உடனே அந்த சதை கிழியுது. அவன் காலு சுளுக்கு பிடிச்ச மாதிரி செயலிழந்துன்னு சொல்கிறத விட பலன் இழந்து போயிடுது. அப்படியே கீழே விழுந்து வழியில் அழுறான். அழுதுட்டு சொல்கிறான், என்னை ஆசீர்வதிக்கலனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் உங்களை விட மாட்டேன் நான் சொல்லி அழுகுறான் பாரு. ஒசியா புத்தகத்தில் அதை ஒசியா தீர்க்கதரிசி எழுதுறார். யாக்கோபு என் காலில் விழுந்து அழுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுவார். அந்த இடத்துல பலவீனத்தில் கிருபை பூரணமாக வழங்கும். ஆண்டவர் என்ன கேட்டார் யாக்கோபை பார்த்து? எனக்கு என்னடா வேணும்? உங்கள் அண்ணன் தானடா, நான் உங்கள் அண்ணனை டீல் பண்ணுறேன்னு சொன்னாரா? இல்லை, நீ எதை கவலைப்படாதரா, 2 தேவதூதரை அனுப்பி 2 தப்புனா சரியாயிடுவான் அவன், அப்படியே துண்டக்கான துணிக்கான திரும்பி ஓட வைக்கிறேன் பாரு நான் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டு சொல்ல, அவன் எத்தனை பேரோட வரான்? 400 பேரா? நான் உனக்கு 420 பேர் தரேன்டா, ஏன்னா நீ ஒரு 420 தானே யாக்கோப், கவலைப்படாத அப்படியே சொன்னார் ஆண்டவர். என்ன கேட்டார் ஆண்டவர் யாக்கோபு கிட்ட?
உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் இப்போ உன்னை ஆசீர்வச்சேன்னா ஆசீர்வாதம் வழிக்கின்னு போயிடும். ஏன்னா நான் உன்னை மாற்றணுமே ஃபஸ்ட்டு. If God's blessing needs to stay on our lives, then we have to come to a place where we can carry the blessing of God. We have to come to a place of grace, not works, grace. கிருபை இடத்துக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் தங்கி இருக்குது இல்லையா? ஏன்னா ஆசீர்வாதமே கிருபை தானே. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு யாக்கோவை பார்த்து, உன் பேர் என்ன? ஆண்டவர் பேரை மாத்துறாருன்னா அவனே மாத்துறாருன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? என்ன யாக்கோப், யார் அடிக்க வந்தவன் யார்? ஏசாவா? கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. ஏசா வரானா? என்ன குதிரையில் வரானா? 400 குதிரையை தடிக்கு உள்ள மாதிரி பண்ணுறேன் நான் சொல்லவே இல்லை. See, God was not into changing circumstances. எத்தனை பேர் பார்க்க முடிஞ்சது அதை? ஆண்டவர் அவன் சூழ்நிலையை மாற்றல. இம்மிடியேட்டா காலில் விழுந்தாலும் சூழ்நிலையை மாற்றினாரா? இல்லை, அவனையே மாற்றணும்னு கேட்டார். உன் பேர் என்ன அப்படின்னு. பேர் என்ன ஒன்று அவன் சொல்கிறான், என் பேர் யாக்கோப், இனி உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா என் கூட சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். பார் அண்ணா அருமையான விஷயம் பாருங்க. You will reign with me. இஸ்ரவேல்னா இளவரசன் அர்த்தம். ஆனா இளவரசன் என்ன அர்த்தம்? நீ தனியா ஆள முடியாது, ராஜா கூட சேர்ந்து வேணா நீ ஆளுகை செய்ய முடியும். எல்லாரும் நல்லா கவனிங்க. அருமையான விஷயம் பாருங்க. ஜெபத்துக்கு முன்னாடி அவனுடைய சொந்த பிரயாசம், அவனுடைய சொந்த ஸ்மார்ட்னஸ், அவனுடைய தந்திரம், அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய ஏமாற்று தன்மை எல்லாம் அவனை சார்ந்தது தான். அவனே பண்ண, அவனே விட்டு ஓடுறான், அவனே பயந்து உட்காந்துக்கிறான், அவனே பயப்படுறான், ஐயோ அண்ணன் வரானே அப்படின்னு. வாழ்க்கையை அவனை பற்றி தான். ஆனால் எப்போ ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து நான் யாக்கோபு தான் ஆண்டவரை என்னை மாற்றுங்கன்னு சொல்லி தாழ்த்திக்கிட்டானோ, கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏமாத்துறவன் இல்லை, உன் பேரை நான் மாற்றுறேன், உன்னையே நான் மாற்றுறேன். உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா இளவரசன். இளவரசன் அர்த்தம் என் கூட சேர்ந்து ஆளுகை செய்கிற அப்படின்னு அர்த்தம். தனியாக கஷ்டப்படாத, என் கூட சேரு, அப்போ நீ ஆளுகை செய்ய முடியும். தனியாக கஷ்டப்படு, வேதனையில் ஏறு, ஆனால் என் கூட வந்துட்டல. See, prayer is a partnership with God. ஜெபம்ன்றது தேவனோட கூட்டு சேர்றது. ஜெபம்ன்றது ஆண்டவரே நீங்களும் நானும் கை கோர்த்துக்கிறோம், உங்க கையோட என் கையை கோர்த்துங்க, உங்க நோக்கங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, என் மூலமா அந்த உலகத்துல உங்க நோக்கங்களை நிறைவேற்றுங்க. அதான் ஜெபம். என் கூட சேர்ந்து நீ ஆளுகை செய்ய போறேன்னு சொல்லி. இப்போ ஜெபம் முடிச்சுட்டு யாக்கோப் நடந்து வர்றாரு, நொண்டினே வர்றாரு. ஏன் என்னாச்சு? ஆண்டவர் கையை வச்சாரு, நட மாறுது. ஆண்டவர் கையை வைக்கிறாரு, பேர் மாறுது. ரெண்டாவது ஆண்டவர் கை வச்சாருன்னா நட மாறுது. நம்ம நடக்கிற விதம் சேஞ்ச் ஆகும். ப்ரேயர் ரெகுலராக வாங்க, ரெகுலராக ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க, நம்ம நடந்துக்கிற விதமே மாறும். என்னடா யாக்கோப் முதல்ல எப்படி யாக்கோப் எப்படி வந்திருப்பான்? ஒரு தெனாவட்டில் வந்திருக்க முடியுமா? முதல்ல ஒரு கர்வத்தில் நடந்து வந்திருப்பான். யாக்கோப்னவன் அவன் நடக்கிற விதத்தில் சொல்லி தெரிஞ்சுட்டு ஆனால் இப்போ யாக்கோபு வேற மாதிரி வர்றாரு, காலை புச்சுன்னு வர்றாரு. டேய் யார் அது? என்னடா என்ன ஆச்சு அவருக்கு? இல்லை அவர் தாங்கின்னு வராரு. என்னாச்சு? Your walk changes when you're in the presence of God. நடைமுறை மாறுது. அப்புறம் என்னாச்சு? யாக்கோபு நடந்து போறாரு. தெனாவட்டா நடக்கும்போது சத்ருவானவன் வந்து அவனே ஏமாத்திட்டு போயிடுறான். ஆனால் நொண்டி நடக்கும்போது யார் சத்ருவானவனா இருந்தானோ ஏசா ஓடி வந்து கட்டி பூச்சி அழுகுறான் யாக்கோபை. டே தம்பி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான்டா, வரும்போது உன்னை சாவடிக்கணுன்னு தான் வந்தான்டா, நான் சின்ன தெரியலடா, அவனை பார்த்த உடனே அவன் கட்டி பிடிச்சி அழுகுறான். அந்த இடத்துல ஒரு ரெஸ்டரேஷன் நடக்குது. எவ்வளோ அருமையான விஷயம் இல்லை? அன்னைக்கு யாக்கோப் நினச்சிருந்துருக்கலாம். அவன் ஆண்டவரோட ரெசில் பண்ணும்போது, ஆண்டவரும் அவனோட ரெஸ்லிங் எல்லாம் பண்ணின்னு இருக்கும்போது யாக்கோப் நினச்சிருந்துருக்கலாம், என்கிட்ட ஏன் சண்டை போடுறீங்க? அவன்கிட்ட சண்டை போடுங்க, அவனை தூக்கி தப்புங்க ஆண்டவரே, அவனை தூக்கி ரிங்க விட்டு வெளியே போடுங்க, அவனை அடிங்க ஆண்டவரே, 2 அடி, அவனுக்கு ஒரு சோக் ஸ்லாம் கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு அவனுக்கு ஒரு டூம் ஸ்டோன் போடுங்க ஆண்டவரே, நான் ரெஃப்ரியா வர்றேன், நான் கெஸ்ட் ரெஃப்ரியா வந்து 1 2 3 பின் பண்றேன், அவனை அடிங்க, என்னை ஆண்டவரே அடிக்கிறீங்க. But God is dealing with him. Sometimes we are saying, Lord, why are you not changing my situations? God is saying, I'm changing you, I'm working on you. You are more important to me than your circumstances. உன் சூழ்நிலைகளை விட எனக்கு நீ ரொம்ப முக்கியம். அதனால உன் மேல நான் வேலை செய்றேன், உன்னை நான் உருவாக்குறேன், உன்னை நான் மறுரூபமாக்குறேன், உன் வாழ்க்கையை நான் மாத்திட்டு இருக்கிறேன். அதான் ஜெபம் செய்து. யாக்கோப் சொல்லியிருந்திருக்கலாம், என்ன ஆண்டவரே என்கிட்ட போய் என் பேர் என்ன கேட்டுக்கிறீங்க? அவன்கிட்ட கேளுங்க அவன் பேர் என்னான்ட்டு. உன் பேர் நான் யாக்கோப், அவன்கிட்ட கேளுங்க ஆண்டவரே. உன் பேர் நான் ஏசா, உன் பேர் ஏசா இல்ல, இனிமே உன் பேரு க்ளோஸா. அப்படி மாத்துங்க ஆண்டவரே பேரை. என் பேரை மாத்துறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பேர் உன் சூழ்நிலைகளை மாத்துறது எனக்கு சிம்பிள் மேட்ரு. இந்த உலகத்தையே என் வார்த்தையால படைச்சேன். 6 நாள்ல அண்ட சராசரத்தை பச்சை கடவுள் நான். ஒரே வார்த்தையில முழு அண்ட சராசரத்தில் இருக்கிற அந்த இருளை ஒளிச்ச தேவன் நானு.
பூலோகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு ஒரே வார்த்தை எல்லாத்தையும் செஞ்சு பிடிக்கிறவன் நான். உன் சூழ்நிலையை மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்கிட்ட நீ ஜெபத்தில் தங்கி இருக்கும்போது உன்னை நான் பலசாலியாக மாற்றணும், உன்னை நான் வலுவானவனாக மாற்றணும், உன்னை ஒரு தேவ மனுஷனாக மாற்றணும், எத்தனை வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னை ஒரு இளவரசனாக நான் மாற்றணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். உங்கள் அண்ணங்காரன் உன்னை வந்து கட்டி போட்டு அலுவலிக்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, கவலைப்படாத யாக்கோப். ஆனால் உன்னை மாற்றணும் நான், அதுதான் எனக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டி. See, that's what happens in prayer. ஜெபம்ன்றது சூழ்நிலைகள் மாறுறதுக்காக மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை மாற்றுவார், அதுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதுக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே என்ன மாற்றுங்க, என் வாழ்க்கை மறுரூபமாக்குங்க, டிரான்ஸ்ஃபார்ம் மீ லார்ட். யாபேஸ் வாழ்க்கையிலேருந்து அதை நம்ம கற்றுக்குறோம். யாபேஸ் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்குறோம். ஸோ யாக்கோபு இஸ்ரவேலாக நடக்க ஆரம்பிக்கிறார். யாக்கோபா இருந்தார், இஸ்ரவேல் ஆயிட்டாரு. யாபேஸ் பார்க்குறாரு, யாக்கோபா இருந்தவனை இஸ்ரவேலா மாற்றினீங்கல்ல, யாபேஸாக இருந்தவனை கணம் பெற்றவனான்னு உங்களால் மாற்ற முடியும் ஆண்டவரே, என்ன மாற்றுங்க. அதனால தான் பாரு யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு தப்பான பேர் வச்சா வாழ்க்கையை தப்பா போயிடும் தெரிஞ்சிச்சு. அதனால தான் யாக்கோபுடைய மனைவி ராகேல் தன்னுடைய 2வது பிள்ளை பெற்றெடுக்கும் போது மறிச்சு போற நேரத்தில் பேர் வச்சு செத்துறாங்க. யாரு? ரேச்சல். என்னன்னு பேர் வச்சுறாங்க? பெனோனின்னு பேர் வச்சுறாங்க. பெனோனினா வேதனையின் மகன் அர்த்தம். ஐயோ, திரும்பவும் பாரு இன்னொருத்தர் ஒரு மிஸ்டேக் பண்றதை பார்க்குறோம். இது யாபேஸ்க்கு முன்னாடியே நடந்தது. இது பெனோனி அப்படின்னு பேரை வச்சுட்டு செத்துறாங்க அவங்க அம்மா. பெனோனினா வேதனையின் மகனே, தொல்லை கொடுக்குறவனே, தொல்லை கொடுக்கறதுக்குனே பிறந்தவனே அப்படின்ட்டு பேர் வச்சுட்டு செத்துறாங்க. ஆனால் யாக்கோபு இல்லை, அந்த பிள்ளைய தான் கையில் எடுத்து பெனோனி இல்லை, நான் திரும்பவும் பேர் வைக்கிறேன். தப்பா பேர் வச்சு நான் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சேன். இவன் பேர் பெனோனி இல்லை, இவன் பேர் பென்யமீன், இவன் பேர் பெஞ்சமின். பெஞ்சமின் என்ன அர்த்தம்? என் வலது பாரிசத்தின் குமாரன் அர்த்தம். You are the son of my right hand. You are not the son of my suffering. You are the son of my right hand. You are the son of my right hand. யாபேஸ் ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம், அன்னைக்கு பெனோனின்னு ஒருத்தன் பிறந்தான், அவங்க அம்மா பெனோனின்னு பேர் வச்சாங்க. ஆனா அவனை கையில தூக்கி அவன் பேரை மாத்துறதுக்கு யாக்கோபுன்னு ஒரு தகப்பன் இருந்தார், இஸ்ரவேல்னு ஒரு தகப்பன் இருந்தார். ஆனா ஒருவேளை ரபிகள் சொல்றது பிரகாரம் யாபேஸுக்கு ஒரு தகப்பன் இல்லாத நிலைமையில அவர் ஜெபம் பண்ணியிருந்தார். என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு? எங்க அம்மா எனக்கு வேதனைன்னு பேர் வைக்கும் போது எங்க அம்மா கையில இருந்து பிடுங்கி எனக்கு திரும்பவும் நல்ல பேரை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகப்பன் இல்லை. ஆனா எப்பவுமே இஸ்ரவேலின் தேவனாகிய நீங்க எனக்கு ஒரு தகப்பனை போல இருக்கிறீங்க. உங்களை நோக்கி நான் ஜெபம் பண்றேன், அப்பா என் பேரை மாத்துங்க. எங்க அம்மா இப்படி பேர் வச்சுட்டாங்க, எங்க அப்பா எனக்கு நீங்க வேற பேரை வைங்க. அவர் பேரை வச்சார் பார், கணம் பெற்றவன்னு பேரை வச்சார். பேரை வச்சதில்ல, அந்த பேர்ல ஒரு ஊரையே வச்சார். அவனுக்காக கர்த்தர் நமக்காக நன்மைகளை வச்சிருக்கிறார், கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் கணத்தை பெற்றுக்கொள்ளுவான். ஏன்னா ஜெபம்ன்றது கணம் வாய்ந்தது. ஜெபிக்கும் போது தேவனை கனப்படுத்துறோம், தேவன் நம்மளை கனப்படுத்துறார், நம்ம வாழ்க்கையை மாத்துறார். இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கு, அவர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். பிரதர், அப்பாவின் அன்பு சீரீஸ் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களே பிரதர், அது முடிகிற வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் வந்தே வரும். அது சுவிசேஷத்துடைய ஒரு பங்கு. ஒரு விசுவாசிகள் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். இன்றைக்கி நீங்கள் யாபேஸை போல இப்படி பேர் வச்சுட்டாங்க, இப்படி ஃபெயில் ஆகிட்டேன், இப்படி தோற்று போயிட்டேன், இப்படி விழுந்துட்டேன், எனக்கு மட்டும் அன்றைக்கி யாராவது நல்ல ஸ்கூலில் சேர்த்துனா நல்லா இருக்குமே, என்னை மட்டும் யாராவது இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்துருந்தா நல்லா இருக்குமே, நான் மட்டும் 10th ஒழுங்காக படிக்காமல் ஊர் சுற்றும் போது யாராவது கூப்பிட்டு என்ன டியூஷன் அனுப்பியிருந்தா நல்லா இருக்கும். ஒரு சில பேர் நினைக்கிறோம், நான் காலேஜ் போக பணம் இல்லாமல் இருந்தேன், யாராவது எனக்கு காலேஜ் போக பணம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, யாராவது எனக்கு ஒரு ஊழிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே. பல பேர் இன்னைக்கு யாபேஸ் போல ஒரு எண்ணத்தில் வந்திருக்கலாம். This is how I began. Listen my friend, you may have begun in a wrong place, but because of God you will never end up in a wrong place. உங்க ஆரம்பம் வேணா ஒரு தவறான இடத்துல இருந்திருக்கலாம், ஆனா உங்க முடிவு சம்பூர்ணமான இடத்துல கொண்டு வர்றதுக்காக இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்க கத்துக்கிட்டவங்க, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள கத்துக்கிட்டவங்க, யாபேஸை போல அவரோட நெருக்கமா இருக்க கத்துக்கிட்டவங்க, அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க வாழ்க்கை ஆனரபிளா மாறும், அவங்க வாழ்க்கை கனம் வாய்ந்த ஒரு ரகமாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் யாபேஸ் இல்லை, நான் கனம் பெற்றவன். சொல்லுங்க, நான் வேதனை இல்லை, நான் சாதனை படைக்கிறவன். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம்.
இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.